வேதங்களும் புராணங்களும் சொல்லவில்லையே முழுதாய் சத்குருவை பிரம்மத்தையும் நாமும் அறியவே. ஏதுமே அறியாத மானிடராலே எடுத்து கூற முடியாமல் மௌனம் கொண்டோமே. மௌனமாக இருக்கக்கூட முடியவில்லையே சாய்நாதர் லீலைகளை பகிரும் போதிலே. ஆன்மீக செயல்கள் நமக்கு சிறந்த என்றாலும் சத்குருவை தியானிப்பது உயர்ந்ததாகுமே. சாய்நாத நாமம் ரூபம் தியானம் செய்யவே நம் விடுதலைக்கு சாய்நாதர் உதவிடுவாரே. சந்தேக பிறவியான ஹரிகானோ பாவம் சாயை சோதிக்க சிலருடன் சீரடி வந்தார். ஜரிகை தலைப்பாகை புதிய காலணியும் அணிந்து வந்தவர் காலணியை பாதுகாப்பாய் வெளியில் மூலையில் விட்டார். சாயை வணங்கி உதி பெற்று வெளியில் வந்து பார்க்கவே அவருடைய காலணியும் அங்கு காணவில்லையே. உணவை உண்ண அவர் அமர்ந்த போதிலும் சிந்தனையில் காலணியை தவிர வேறு இல்லையே. சிறுவன் ஒருவன் கொம்பிலே காலணியை மாட்டி வந்து காயன்பவரின் புதல்வனான ஹரியே ஜரிகை தலைப்பாக யாரே என்றும் கூறி வரவே. நான் தான் ஹரிகனோபா என்று உறுதி செய்து காலணியை பெற்றுக் கொண்டாரே. அனைத்தையும் அறிந்து கொள்ளும் சாய்தனை அழிந்து கொண்ட பின்பு அவர் வீடு சென்றாரே. பாயிஜிக்கு துறவியான சோம்நாதின் நட்பும் ஏற்பட சோம்நாத் துறவி பாயிஜி வீட்டுக்கு விருந்துக்கு வந்தார். சாயல் லீலை கேட்டதினால் காண சீரடி வந்தார். மசூதியில் உள்ள கொள்ளக் கொடியும் பல்லக்கு குதிரை பரிவாரங்கள் ஞானிக்கு ஏற்றதா என சந்தேகம் கொண்டும்